Vanakkam 370, and it's time for looking back at some of the comments and opinions we have received. ராம்குமார்ங்கிறவர் வந்து இந்த யூடியூப்ல there is a limitation when adding playlists. Can you categorize them further அப்படின்னு சொன்னார். நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி லிமிட்டேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. பட் எஸ், your feedback is taken and we will be having sub playlists like Quotidian's playlists that talk about education, playlists that talk about organizational productivity. அதெல்லாம் we will be bringing soon. Thank you. பிராம் ரமேஷ் அப்படின்னு என் கூட படித்த நண்பர் ஒருவர், அவர் வந்து தட்ஸ் அ குட் பேலன்ஸ் அந்த DOSE அல்லது அந்த டோபமின், ஆக்சிடோசின், செரோட்டோனின் அண்ட் என்டார்ஃபின், தட்ஸ் அ வெரி குட் அனாலஜி அப்படின்னார். சைமன் சினேக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இட்ஸ் சம்திங் தட் வி ஃபர்கெட் சம்டைம்ஸ். ஒரு ஹியூமன் பாடிங்கிறது இட்ஸ் ஆக்சுவலி அ கெமிக்கல் ஃபேக்ட்ரி. எத்தனையோ கெமிக்கல்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கு, எத்தனையோ டாக்ஸின்ஸை வெளியேற்றிக்கிட்டு இருக்கு. அதில் இந்த சைக்கி அல்லது இந்த மைண்ட் அப்படிங்கிற ஒரு தொட முடியாத ஒரு உன்னதமான ஒரு ஸ்பிரிட் இருக்குங்கிறது வந்து இட் இஸ் ஸ்டில் an amazing miracle mystery. Shine and Glow talked about those 12 traditions and the Alcoholics Anonymous. That is what is special about it. இந்த மாதிரி 12 பைபிளில் கூட 10 commandments இருக்கும், அது மாதிரி எல்லாம் எடுத்துன்னு வரலாம். பட் அந்த ஆல்கஹாலிக்ஸ் அனானிமஸ்ங்கிற அந்த ஒரு ஆர்கனைசேஷன் ஹேஸ் அடாப்டட் தீஸ் ஆஸ் பிரின்சிபல்ஸ். அண்ட் அதிலிருந்து நம்ம ஒரு ஆர்கனைசேஷன், எனி கம்பெனி, எனி குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஈவன் அ ப்ராஃபிட் மோட்டிவ், தட் வாஸ் தி கனெக்ஷன் ஐ தாட் வாஸ் யூஸ்ஃபுல். சங்கரங்கிறவர் வந்து திஸ் ஒன் தட் 10,000 அப்படின்னு சொன்னீங்களே, this one was so good at the right time அப்படின்னார். In the past 370 presentations that I have worked on, this is something that I have encountered more than a couple of times. ஒரு dozen times வந்திருக்கும். திடீர்னு ஒரு நண்பர் வந்து எழுதுவார், கரெக்டான நேரத்தில் நல்லா அப்படியே சமய சஞ்சீவியா வந்தது அப்படின்னு எழுதுவார். And I take no credit for that. இந்த பாலோ கோயலோ சொல்லியிருக்காரே, அதாவது ஒரு முடிவு நீ எடுத்துட்டேன்னா அதுக்கு உன்னுடைய ஃபுல் எனர்ஜியும் நீ போட ஆரம்பிச்சிட்டேன்னா the universe will conspire, it will align itself and it will conspire to make it work for you அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி தான் probably the time was right for you. Everything was already aligning for you. And I was just one more person doing the bidding of the universe, aligning my thought so that you could go ahead with your initiative. All the best. ஆர்த்திங்கிறவங்க வந்து இந்த சக்சஸ் டெஃபினிஷன் கொடுத்தாங்களே, அந்த 1963 காலேஜில் படித்தவங்க, செமையா இருந்தது அப்படின்னாங்க. இன்ஃபேக்ட் ஹம்ஸும் வந்து சொன்னாங்க, இந்த சக்சஸ் டெஃபினிஷன் இந்த இக்கிகாய் மாதிரியே இருந்தது. தட் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் அப்படின்னாங்க. அந்த சக்ஸஸில் வந்து பி ஹாப்பி ப்ரைவேட்லி அப்படின்னு ஒரு லைன் வரும். அதை இன்னும் கொஞ்சம் நான் டீப்பாக ஆராய்ந்த போது குரான், த ஹோலி குரானில் அல் ஹுஜராத் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு சுரா, அந்த இடத்துல வந்து தி ப்ராஃபெட் டாக்ஸ் அபவுட், peace be upon him, the holy prophet talks about how to treat neighbors. ஒரு 11 qualities இருக்காம். The rights of a neighbor, the rights the neighbor has on you அப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாலாம் இருந்ததுங்க. ஒன்று வந்து, நீ மாடி வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரன் பெர்மிஷனு கேளு, ஏன்னா அவனுக்கு காத்தோட்டம் குறைய சான்ஸ் இருக்கு, வெயில் படாம போக சான்ஸ் இருக்கு, ஆஸ்க் தேர் பெர்மிஷன் அப்படிங்கிற ஒரு பியூட்டிஃபுல் லைன் வருது. அது மாதிரி இதுதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சு. இஃப் யுவர் நெய்பர் கமிட்ஸ் அ சின், help him hide it.
அந்த அளவுக்கு நெய்பர் பாசத்தை பத்தி சொல்றாங்க. I don't know if I have interpreted it correctly. Probably some of our viewers can help me with that. எந்த அளவுக்குன்னா, பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு தவறான விஷயத்தை செய்தால் கூட அவரை மன்னித்து அருள், அதை புதைத்து விட உதவு. Think about that. வரதராஜன் ரொம்ப நாள் கழிச்சு வந்தாரு. வந்துட்டு he gave a beautiful summary of all that they have been doing. Exactly இதாங்க. பிரேக் இல்லாம பண்ணோம். யாரையும் ஹர்ட் பண்ணணுங்கிற இன்டென்ட் இருக்கல. எஸ், ஒரு ஷூட்ல பண்ண பார்த்தேன் முக்காவாசி நேரம். அண்ட் வி சக்சீடட். அண்ட் உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள், புத்தகங்கள், நான் பார்த்தது, கேட்டது, படித்தது, சந்தித்தது, அப்புறம் தமிழில் கொஞ்சம் எனக்கு ஆர்வத்தை கொண்டு வர பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவ்வளவு அழகான லாங்குவேஜ் அது, எவ்வளவோ கற்றுக்க இருக்கு. அதிலிருந்து உங்களுக்கும் ஏதாவது கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. சினிமாக்கள், இதுதாங்க குவோட்டிடியன்ஸுங்கிறது. ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் வரதராஜன். சுமித்ரா congratulated me and said நான் கன்சிஸ்டன்ட்ங்கிற வார்த்தை உபயோகிக்க மாட்டேன், நல்ல குவாலிட்டியாக இருக்கு அப்படின்னாங்க. கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படின்னு மணிகண்டன்கிறவர் கேட்டார். ஏன் பண்ண மாட்டேன்னு நினச்சாரா அப்படின்னு தெரியல. பட் வி ஹாவ் brought in a few changes. நான் அந்த பீரியாடிசிட்டி, ரெகுலாரிட்டி ஸ்லைட்டாக மாற்றிருக்கோம் அப்படின்னு போன எபிசோடில் பார்த்தோம். பைய போகலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு சிறு மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதை பற்றி நம்ம இது முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியில் பார்ப்போம். லீன் ஃபேக்ட்ரிங்கிறவர் வந்து நல்ல வீடியோ, நல்ல கனெக்ஷன் கொண்டு வந்தீங்க. அந்த இன்ப்ரீடிங்கில் அந்த உங்கரோலேருந்து அந்த ஹாப்ஸ்பர்க் ஜாலைன் வரைக்கும், அப்புறம் ஆர்கனைசேஷன்ஸில் பிட்வீன் டீம்ஸ் இன்டராக்ஷன்ஸ் வரணும் அப்படிங்கிறத பற்றி யூ டிட் அ குட் ஜாப் அப்படின்னாரு. எஸ், அந்த எக்கோ சேம்பர்ஸ் இருக்கே, அது வந்து ரியலி ரியலி ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுவும் எந்த அளவுக்கு அது ஹார்ம்ஃபுல் அப்படின்னா, ப்ராபப்ளி இட் இஸ் டைம் வி ஹாவ் 2 accounts. ஃபேஸ்புக்கில் 2 அக்கௌண்ட் இருக்கணும், ஒன்றுக்கு இன்னொன்று முரணாக இருக்கிற மாதிரி. அப்போ தான் உலகத்தில் இருக்கிற நியூஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா ஃபேஸ்புக் வில் ஃபீட் அஸ் வாட் இட் வாண்ட்ஸ் டு, not what we need to. That's a difference. 365 முடித்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் அப்படியே திளைத்துன்னு இருந்த போது ஒரு நண்பர் பாயிண்ட் அவுட் பண்ணார். தப்பு பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி நீங்கள் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு. இட் வாஸ் அ குட் வேக்கப் கால். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ செய்யும் பொழுதும் அது ஒரு புது முயற்சி, எந்த தவறும் அதில் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யூ ஹாவன்ட் டன் எனிதிங் that allows you to take things easy. ஸோ அந்த ஹாப்ஸ்பர்க் ஜாலைன் பற்றி உங்களையே நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டீங்களே, அது கொஞ்சம் கிண்டலாக இருந்தது. எத்தனை பேர் அது உண்டு பண்ணதோ தெரியலன்னு வருத்தமாக சொன்னாங்க. ஐ apologize in public for it. I'll be a little more sensible and cognizant of the sentiments of our viewers. Thanks. Shine and Glow came back and talked about அந்த எலிவேட்டுங்கிற ஆப்பை பற்றி நான் பேசியிருந்தேன். அதை பற்றி தேங்க் பண்ணாங்க. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியே உங்கள்கிட்ட சொல்லணும். I will probably make an episode about it. I am so much in love with that app. And she also drew another parallel. நம்ம அந்த ஐஐடி டெல்லியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தோம். அதே மாதிரி இந்த ட்ரெயினுக்கு ட்ராக்கு கீழே இருக்கிற கல்லை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கூட ஒரு பிடெக் கேண்டிடேட் கேட்டாங்க அப்படிங்கிறத அவங்க அண்டர்லைன் பண்ணாங்க. எஸ், அவர் எஜுகேஷன் சிஸ்டம், அவர் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் ஹேஸ் டு அண்டர்கோ சம் சேஞ்ச் அண்ட் சூன். Hums came back and she gave a long note on teaching versus parenting, and she drew some very interesting analogies and parallels. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு parent is different from ஒரு guru, ஒரு teacher. Not all parents can be great gurus, and in fact the opposite also is true. Not all teachers have really been great parents. So இந்த வாத்தியார் பிள்ளை மக்கு அப்படின்னு கூட ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ
This requires tough love. ஒரு பேரண்ட் டீச்சரா ஆகணும் அப்படின்னா அந்த லவ் அலாதி பிரியத்தை அப்படி நகர்த்தி வச்சுட்டு பிஹேவ் பண்ண தெரியணும் டீச்சரா. அது பண்ண தெரியலன்னா கஷ்டம். அது மாதிரி ஒரு டீச்சருக்கு லவ் டுவர்ட்ஸ் த சப்ஜெக்டை நிறுத்திட்டு லவ் டுவர்ட்ஸ் த சைல்டுன்னு கொடுக்க தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா கட்டுப்படி ஆகாது. தேங்க்யூ. Ravi told us that கொஞ்ச நாளாக தான் பார்க்குறேன், இட்ஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் பை கொண்டு வந்திருக்கீங்க, நல்லா இருக்கு. பட் ரெகுலராக ஒரே நாள் நீங்கள் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னார். I am challenging myself. I could have easily said Saturday and Sunday every week I'll do 2 episodes. But I want to know if I can, in spite of my other demands of time, still generate good quality content and keep a smart and intelligent audience engaged. So irrespective of the day or time, I want to be able to generate content னு எனக்கே வச்சுக்கிட்ட ஒரு சேலஞ்ச் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னொன்று, இந்த கோவிட் டைம்ஸில் a Thursday is no different from a Sunday, is no different from a Monday. So just wait for the YouTube notification or subscribe to my WhatsApp group and enjoy the show. Thank you. Arun Kumar really did some good research and said 1 to 100 thumbnail unga caricature தான் இருந்தது. 100 to 200 ஸ்பெஷல் எஃபெக்ட்லாம் போட்டு உங்கள் thumbnail கொண்டு வந்தீங்க. 200ல ஒரு பாட்டு கொண்டு வந்தீங்க. அப்புறம் 300ல வந்து ஸ்டாண்டிங் போஸ்ட் டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிங்க. Let's see what we can do for 400. Do you have any suggestions? By the way, in the Quotidian's 365 முடிச்ச அப்புறம் I thought I should slow down and look back at what I have done and probably take notes. I didn't want to repeat myself னு கூட சொன்னேன். அது எல்லாருக்கும் உதவியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு I have transcribed the whole video. என்னெல்லாம் பேசினேனோ ஆங்கிலத்தை அப்படியே டைப் அடிச்சிருக்கேன். தமிழை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து I have typed it out. You can visit this blog in Medium called bit.ly/rajquote. Quotidians from Rajendran Dandapani அப்படின்னு இருக்கும். bit.ly/rajquote போனீங்கன்னா you can read all those articles that basically mirror minute to minute, second to second what we have done in Quotidians. And அதே கான்டென்ட்டை நான் அப்படியே யூடியூப்லேயும் போட்டுட்டேன். ஸோ யூடியூப்பில் இனி வரும் வீடியோக்களுக்கு you will also have a beautiful subtitle. In fact, ஒரு நண்பர் வந்து அவங்களுடைய கோட்டிடியன்ஸ்னு ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க, நைஸ் அப்படின்னாரு. நான் உடனே ஆர்வ கோளாறுல I added her into my daily video list. அவங்க வந்து நோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் அப்படின்னாங்க. அவங்க உடனே அப்படி சொன்ன போது நான் சொன்னேன், I actually talk only 20-30% in Tamil. The rest of it is in English. You can அப்படின்னு சொன்னேன். That is when she told me that she is hearing impaired and she depends on the subtitles on YouTube and YouTube doesn't do Tamil subtitles. So that is where I'm stuck அப்படின்னாங்க. So here is a message to her. For you, I have started translating and transcribing the subtitles. Please enjoy and share your feedback. Thank you. ஒரு குட்டி சீக்ரெட். இந்த சீக்ரெட் வந்து something that I have discovered as a productivity trick after 365 days of daily video. ஒரு beautiful productivity trick. But just a minute, I think we are short of time. In the next episode, I'll tell you about this productivity trick. Thank you.